அந்த இரவு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நடுஜாமமாக இருந்தது. அந்த இருட்டான காட்டுக்குள்ளே அந்த பால்தியும் தேம்புவும் தங்கியிருந்த குடிசையிலேருந்து பால்தியோ தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக அந்த குளிரில் நடுங்கிட்டு ஷால்வை போத்திட்டு கிளம்புனார். அந்த காட்டுக்குள்ளே கொடிய மிருகங்கள் எல்லாமே இருந்தது தெரிஞ்சும் கூட பால்தியோவுக்கு ஒரு கடமை இருந்தது. உணர்ச்சியில் அவர் அது ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவர் தாண்டி யாருமே அந்த வேலை செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால் அவர் அந்த ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த அர்ஜாமத்தில் அந்த நடுக்காட்டில் பயங்கரமான காட்டுக்குள்ளே ஆபத்து நடந்த காட்டுக்குள்ளே பயணித்தார். பால்தியோவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த ரயில்வே கேட்டு கிட்ட இருக்கிற போஸ்ட் லேம்ப்பு அந்த லாந்தரில் இன்னமும் எரிஞ்சிட்டு இருக்குமா இல்லை அணைஞ்சிருக்குமா? ஏன்னா அதை பார்த்து தான் ட்ரெயின் எல்லாம் வரும், சிக்னல் பார்த்துட்டு. அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே தன்னோட ஷால்வையை இருக்க போத்திக்கிட்டு அந்த குளிரில் அவர் தடுமாறிட்டே எந்திரிச்சார். எந்திரிச்சு சில நேரம் அந்த ரயிலில் தடுமாறின மாதிரியே பார்த்திங்கனாக்கா அங்கே இங்கேருந்து தடுமாறி நடந்து போயிட்டு இருந்தார். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கனாக்கா அவரோட குடிசையில் ஒரு சூடான ஒரு வெப்பமான இடம் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் இன்னும் தூக்கத்திலேயே கலக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த பயங்கரமும் அந்த அமானுஷமான ஒரு இருட்டும் சேர்ந்து அந்த மலைங்களுக்கு நடுவில் 2 மலைங்களுக்கு நடுவில் போகிற அந்த ட்ரெயின் ட்ராக்கை மிரட்டுற மாதிரி அந்த இருட்டும் சரி அந்த பயங்கரமான மிருகங்களும் சரி எங்கே வந்துருமோன்ட்டு ஒரு பயத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கிளம்புனார். அந்த கட்டிங், அதாவது அந்த கர்வுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த கல்லுங்கள், அந்த மலையில் இருக்கிற கூரான கல் பார்த்திங்கனாக்கா அந்த ரெயில் ட்ராக் மேலே விழுந்து கிடக்கிற மாதிரி தோணுச்சு. பால்தியோ இந்த சமயத்தில் அந்த பயங்கரமான கொடிய மிருகங்களை பற்றி கவலைப்பட முடியல. அதுவும் இல்லாமல் அவருக்கு தெரியும் அவருக்கு ஆபத்து இருக்குது, அந்த மிருகங்கள்னால ஆபத்து இருக்குதுன்னு தெரியும். அவர் நிறைய இங்கே இந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி, இந்த கிராமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய கதைகள் கேட்டிருக்காங்க. ஊர் மக்கள் பேசினது என்னென்னா, அந்த டனலுக்குள்ளே அந்த குகைக்குள்ளே ஒரு மேன் ஈட்டர், அதாவது மனிதர்களை வேட்டையாடும் ஒரு புலி இருக்குது அப்படின்னு அவர் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் அது அவ்வளோவா நம்பலை. ஏன்னா அவர் இந்த வேலைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அவர் இந்த வேலைக்கு இப்போ ஒரு மாதம் ஆகிக்கூட இந்த மாதிரி எந்த ஒரு டைகர், அதாவது புலியும் பார்க்கல. அங்கே பார்த்திங்கனாக்கா பேந்தர்ஸுங்கிற ஒரு மிருகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மலைவாழ் கிராமத்துக்குள்ளே வந்திருக்கு. அது அங்கே இருக்கிற மக்கள் அந்த கிராம மக்கள் அந்த பேந்தரை அடித்து கொன்று இருக்காங்க. தன்னோட ஈட்டிலையும் கையில் வச்சிருக்க அந்த ஆக்ஸ்னாலையும் கோடாலினாலையும் அடித்து கொன்று இருக்காங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்காரு. பால்தியோ எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி பேந்தர் எல்லாமே தன்னோட ஜோடியை தேடி வருங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஷெட்டுக்கோ இல்லை அவரோட டனலுக்குள்ளேயோ இது வந்ததில்லை, பார்த்ததில்லை. பால்தியோ நம்பிக்கையோட அவர் காட்டுக்குள்ளே நகர்ந்து போனார். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற அதே தைரியத்தோடு தான் அவரும் கிளம்பி போனார். அவர் அந்த ஜங்கலில் அந்த காட்டுக்குள்ளே எப்பயும் பயணிக்கிற வழியிலே தான் பயணித்து போனார். அவங்களோட தாத்தா எல்லாமே பார்த்திங்கனாக்கா எப்பயுமே ஒரு சின்ன கோடாலியை கையில் வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஆபத்தான கூர்மையான ஒரு கோடாலியாக இருந்துச்சு.
பால்தியோ தன்னோட திறமையை நினச்சி தான் அவர் எப்பயுமே இந்த கொடிய மிருகங்களை வேட்டையாடி பழக்கம், அந்த திறமையை நினச்சி எப்பயுமே தைரியமாக இருப்பார். அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காட்டு பன்றி, அதாவது போருன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒரு காட்டு பன்றியை கொன்று அவங்களோட குடும்பமே அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அது 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ட வரலாறும் இருக்குது. அந்த கோடாலியோட தலை பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான ஸ்டீலில், இரும்பில் செய்யப்பட்டது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த கோடாலியில் பார்த்தீங்கன்னாக்கா நுனியில் ஒரு பெல்லு, ஒரு மணி மாட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. அவரோட அப்பா இதை நல்ல சூடு பண்ணி அதை வச்சிருப்பார் அவர் கூட எப்பயுமே. இது பால்தியோ நினச்சி பார்த்துக்கிறார். அதே மாதிரி எப்பப்போ அவர் மார்க்கெட்டுக்கு போகிறாரோ, சந்தைக்கு போகிறாரோ, இல்லை மலைவாழ் மக்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரோ, அங்கெல்லாமே இந்த கோடாலியை கொண்டு போகிறது வழக்கமாகவே வச்சுருந்தார். அதே ஆட்டம் ஸ்டேஷனில் வரவங்க போகிறவங்க எல்லாமே, வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாமே இந்த பால்தியோக்கிட்ட அந்த கோடாலியை விலைக்கு கேட்கும்போது கூட இவர் அது தர மறுக்கிறார். அவருக்கு அந்த கோடாலியை விற்கணும், விட்டு கொடுக்கணுன்னு ஆசையும் இல்லை, தேவையும் இல்லை. அந்த கோடாலி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அந்த கருப்பான என்ட்ரன்ஸு, அந்த குகையோட வாசலில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சது. பால்தியோ திடீர்னு அந்த லேம்ப், அந்த லாந்தல் எங்கே அணைஞ்சிருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தில் அதை பார்க்க போனார். அங்கே போய் பார்க்கும்போது தெரிஞ்சது அதில் கொஞ்சம் அளவுக்கு எண்ணெய் இருந்திருக்கு. அப்புறமா பால்தியோ தன்னோட தீப்பெட்டியை தேடி அதை பற்ற வச்சார். ஏன்னா இன்னும் 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல ட்ரெயின் வந்துடும். மறுபடியும் ஒரு முறை அவர் அந்த தீப்பெட்டியை தேடி எந்திரிச்சு நிற்கும்போது திடீர்னு அவர் ஒரு பயத்தோடு நின்று ஒரு விஷயத்தை கேட்டார். அது என்னன்னா, ஒரு மான் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அது மான் கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த மானை ஏதோ ஒன்று துரத்துற மாதிரி அந்த புதற்குள்ளே அவர் கேட்ட சத்தத்தினால அப்படியே உறைஞ்சி நின்றுருந்தார். அப்புறமா பால்தியோ அந்த குகையோட வாசலில் உட்காந்துட்டார், ட்ரெயின் ட்ராக்கில். அந்த லேம்பில் ஒரு கம்மியான அளவில் எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெயை வச்சு பார்த்திங்கனாக்கா அடுத்த செகண்ட் யோசிக்காமையே பால்தியோ அந்த லாந்தலை பற்ற வச்சிட்டார். அதை பற்ற வச்சுட்டு அதோட பொசிஷனில் வச்சிட்டாரு. அப்போ தான் ட்ரெயினுக்கு சிக்னல் தெரிகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு. இதை செஞ்சு முடித்த வாட்டி பால்தியோ சீக்கிரமாக டனலுக்குள்ளே நவுந்தார், நடந்து போனார். தன்னோட அந்த லேம்பை கையில் வச்சுக்கிட்டு மேலும் கீழுமா பொறுமையாக அதை கையில் அப்படியே வீசிக்கிட்டே நடந்து போனார். அவர் அந்த டனலுக்குள்ளே எல்லா லைனும் அந்த ரயில்வே ட்ராக்கும் கிளியராக இருக்கா, எந்த ஒரு தடையிலாக இருக்கா அப்படி பார்க்குறதுக்காக அவர் என்ட்ரன்ஸ்குள்ளே போனார். போய் செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டார். எதுக்காகனாக்கா அந்த ட்ரெயின் வரத்துக்காக. அந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அவர் அந்த ட்ரெயின் ட்ராக் பக்கத்துலேயே உட்காந்துட்டு சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே மறந்து அவர் தன்னைத்தானே மறந்து தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அங்கே குடிசையில் பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரெயின் குடிசை பக்கத்தில் அப்படியே தாண்டி வந்துட்டு இருந்துச்சு. அங்கே ரொம்ப தூரத்தில்
அந்த குடிசையில் படுத்துட்ருக்க அந்த பையன் தேம்பு திடீர்னு எந்திரிச்சு முழிச்சிட்டு உட்காந்துட்டு தன்னோட கண்ணை தூக்கத்திலேயே கசக்குனான். அப்பா, நம்ம லைட் ஏற்றுறதுக்கு நேரமாச்சு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் தூக்கத்திலேயே உளறான். அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவங்க அப்பா எப்பயோ கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அது தெரிஞ்சுட்டு அந்த பையன் மறுபடியும் அந்த குடிசையில் படுத்து தூங்க ஆரம்பித்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அவன் முழிச்சிட்டு தான் இருந்தான். ஏன்னா அந்த ட்ரெயின் அவங்க குடிசையை தாண்டுற வரைக்கும் அந்த சத்தத்தினால அவனால் தூக்க முடியல. தூக்க முடியாததுனால அவன் அப்படியே கண்ணை திறந்துட்டே படுத்துட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க அப்பா திருப்பி வருவார், வரும்போது அவரோட காலடி சத்தம் கேட்கும்னு நினச்சிக்கிட்டே அவன் வெயிட் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தான். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது இந்த கதையில் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.